நாஞ்சில் விஜயன் பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு புதுசா கிளம்பி இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதாவது நகைச்சுவை நடிகர் நாஞ்சில் விஜயன் நிறைய விஜய் டிவி ஷோஸ்ல எல்லாம் பெண் வேஷம் போடுவாரு. அவருடைய அந்த தோற்றம் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும். அதையும் தாண்டி அவருக்கு இப்போ ரீசெண்டா 2021 தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. குடும்பம் ஃபேமிலின்னு எல்லாம் செட்டில் ஆயிட்டாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில சிக்கி அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்திருந்தாரு. நிறைய பிரஸ் பீப்புள்லாம் வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கலாம். ஏன்னா அவர் மேல திருநங்கை ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயன் ரொம்ப வருஷமா என் கூட பழகி இருக்காரு. ஏதாவது கடன் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என் நகை அடமானம் வச்சு லட்சக்கணக்கில் நான் கொடுப்பேன், அப்புறம் திருப்பி தந்துருவாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய பணம் 4 லட்சம் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, முக்கியமான விஷயம், நானும் அவரும் பழகுறது மாமியார் வீட்டுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வீட்டுக்கும் தெரியும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கும் எதுக்குனாலுமே என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவருமே ஒரு வாட்டி ரெசார்ட்டுக்கு போயிருந்த சமயத்துல கடைசியா சொன்னாரு, எனக்கு குடும்பம் ஃபேமிலிலாம் வந்துருச்சு, இனிமே மீட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னது மன ரீதியா என்ன அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், என்ன பாலியல் ரீதியா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்ட மாதிரி ஃபீலா இருக்கு. இவ்வளவு நாள் நான் அப்படி இல்லையா, நான் திருநங்கைன்றது அவருக்கு தெரியாதா, தெரிஞ்சுதானே பழகி இருந்தாரு. இப்போ திடீர்னு இப்படி பேசினா நான் என்ன பண்றது? நான் நிறைய இடங்கள்ல உதவி இருக்கேன், நிறைய இடத்துல துணையா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் தேவைப்பட்டேன், இப்ப நான் தேவை இல்லையா? அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் குடும்பம் தெரியல, இப்ப தெரியுதா? இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் அந்த குற்றச்சாட்டோட சேர்ந்து வந்திருக்கு. எங்களுடைய பழக்கம் அப்படின்றது இமோஷனலாவும் இருந்திருக்கு, பிசிக்கலாவும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தவறுன்னு ஒண்ணு நடந்திருந்துச்சுன்னா அதை நான் தான் பண்ணியிருப்பேன், நான் முன்னாடியே தெரியாதா நான் திருநங்கை அப்படின்ட்டுன்னு நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நிறைய பேர் செலிபிரிட்டி மேல பிரஸ் மீட்லாம் கொடுத்து பிரச்சனைகள் வரிசையா போயிட்டு இருக்கு. அதுல ஒன்றா இது இருக்குமா, இல்லைன்னா இது வித்தியாசமான கேஸா அப்படின்றத இனிமே சட்டம் தான் முடிவு செய்யணும். அதையும் தாண்டி இந்த மாதிரி வழக்குகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் நடக்கும் பொழுது என்ன ரியாக்ட் பண்றது, எதை எப்படி எடுத்துக்கிறது? நாம பார்த்த பிம்பம் அந்த செலிபிரிட்டி இல்லையேன்னு நினைக்கும் பொழுது நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.